பம்மலில் தேமுதிக சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 20ஆம் ஆண்டு துவக்க விழா தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி முன்னாள் தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கியதற்கான பாராட்டு விழா மற்றும் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி அன்று மாலை நடைபெற்றது. பம்மல் வடக்கு பகுதி தேமுதிக செயலாளர் வின்சென்ட் தலைமையில் நடைபெற்ற முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் பம்மல் வடக்கு பகுதி அவைத்தலைவர் செல்வம், பொருளாளர் ஜெபஸ்டின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தேமுதிக இளைஞரணி மாநில செயலாளர் நல்லதம்பி, செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளர் அனகை முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழா பேருரை ஆற்றி தாய்மார்களுக்கு புடவைகள் வழங்கினர். இதில் தலைமை கழக பேச்சாளர்கள் தம்பி முருகன், முகிலரசன், அனகை பகுதி தேமுதிக செயலாளர் மகாதேவன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் நல்லதம்பி, செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளர் அனகை முருகேசன் ஆகியோர் முன்னிலையில் ஏராளமான இளைஞர்கள் தேமுதிகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த இளைஞர்களுக்கு பம்மல் வடக்கு பகுதி தேமுதிக செயலாளர் வின்சென்ட் சால்வை அணிவித்து வரவேற்றார். இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, வார்டு, வட்ட, ஊராட்சி கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்தின் முடிவில் தேமுதிக நிர்வாகிகள் மோகன் பாபு, பாலு, பிரபா மைந்தன் ஆகியோர் நன்றி உரை வழங்கினர். அந்த புலவர் அவனுடைய இல்லத்தை நோக்கி போகிறார். அது ஒரு எங்கேயும் இல்லை, ராமநாதபுரம் மாவட்டம் நிகழ்ச்சி. அது போய் அங்கே போய் பார்க்க போற நேரத்தில் கேட்கிறேங்க, எனக்கு டாஸ்மாக் எனக்கு சொல்றேன், நான் என்ன சொல்றேன், அந்த மாநாட்டில் கலந்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மதுவை ஒழிச்சுட்டேன்னு சொல்லு, ஆட்சியில பங்கு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களோட நாங்க எப்படி உங்க மாநாட்டில் நாங்க கலந்துக்க முடியும்? மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றுகிறார்கள் இந்த நாட்டு மக்கள், நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு பாருங்க, டாஸ்மாக் கடையில இப்ப ஒருத்தர் செந்தில் பாலாஜி, அவர் பாவம் இப்போ ஒரு இத்தனை நாள் நாம தப்பான கணக்கு நமக்கு இருக்கு, தப்பான அவனே அவன் கணக்கு தப்பான கணக்கு தானே. அவன் ஜெயில இருந்த செந்தில் பாலாஜி இப்ப என்னடா புத்தர் ஆயிட்டார், புனிதர் ஆயிட்டார். அவர் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் மாதிரி வெளியே வர, எங்க புனல் ஜெயில இருந்து வெளியே வந்து அந்த சூடு கூட ஆரம்பமா, அந்த சூடு கூட ஆகல. நீ போருக்கு போடா, இந்த வெள்ளைகளை நம்ம விரட்ட அடிக்கணும் அப்படின்னு போருக்கு அனுப்பிச்சான். ஆனா இன்னைக்கு இந்த நாட்டுல நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு இயக்கத்தை கண்ட இயக்கம் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து தலைவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு திரைப்படத்துறையில வந்தார்களோ அன்றையிலிருந்தும் ஒரு இயக்கத்துக்கு, ஒரு கட்சியிலே யாரும் செய்ய முடியாததை தலைவர் கேப்டன் அவர்கள் ராஜபாக தெருவிலே மாதம் ஒரு மாதத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமை ஏழை எளியவர்கள் கேட்கின்ற உதவியை மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் கேட்கின்ற உதவியை எந்த கட்சி தலைவரும் செய்யாததை, எந்த கட்சியிலும் செய்யாத சாதனையை தலைவர் கேப்டன் அவர்கள் 25 ஆண்டுகள் செய்தார்கள். இன்னைக்கு கட்சி ஆரம்பிப்பவர்கள் 1 வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஏழை எளியவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்வது போல் நாடகம் ஆடிக்கொண்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் தலைவர் கேப்டன் அவர்கள் அப்படி அல்ல. அவர் இன்றைக்கு திரைப்படத்துறையில் வந்தாரோ தான் சம்பாதித்த பணத்தை பாதி பகுதி மேல் 3/4 வாசி ஏழைகளுக்கு வாரி வழங்கிய தலைவர் கேப்டன் அவர்கள் இந்த இயக்கத்தை சாதாரணமாக உருவாக்கவில்லை. இன்னைக்கு 20 ஆண்டுகள் ஆகிறது சொல்கிறார்கள். ஆனால் 20 ஆண்டுகளிலே தலைவர் கேப்டன் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது பல்வேறு சோதனைகளையும் வேதனைகளையும் பல பிரச்சனைகளை சந்தித்து ஆரம்பித்தார்கள். இந்த இயக்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு 2 தலைவர்களையும் எதிர்த்து அரசியல் செய்து கட்சி ஆரம்பித்த ஒரு இயக்கத்துடைய தலைவர் கேப்டன் தான். வேற யாருமே எதிர்த்து ஆரம்பிக்கல, எந்த நடிகரும் இல்லை. ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலையை தலைவர் கேப்டன் 2 ஜாம்பவான்களும் எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது இன்றைக்கு தமிழக மக்களால்
ஒரு எதிர்க்கட்சி தலைவராக குறுகிய காலத்திலே எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய தகுதியை நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள் தான் பெற்றார்கள். இறந்தது. ஆனால் தலைவர் குறுகிய காலத்திலே ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து நான் கட்சியிலே நான் மக்களுக்காக பாடுபடுவேன், மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுப்பேன் என்கின்ற தைரியம் மிக்க தலைவராக ஆளுங்கட்சியிலே கூட்டணியில் இருந்தால் கூட, ஆனால் கட்சி அதாவது பதவியேற்று முடிஞ்சவுடன் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்ற போது பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பிலே தலைவர் கேப்டன் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஆட்சி இருந்தாலும் 6 மாதம் அவங்க செய்கின்ற மக்களுக்கு செய்கின்ற அந்த செய்கின்றதை நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன், மக்களுக்கு விரோதமாக ஆட்சி செய்தால் கூட்டணியில் இருந்தாலும் சரி தட்டி கேட்க தயங்க மாட்டேன்னு சொன்ன தலைவர் கேப்டன் அதே மாதிரி செய்தார். ஆனா இந்த இயக்கத்துக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய என்ன நிதி கொடுக்கிறார்களோ அதே போல எதிர்க்கட்சிக்கும் நிதி கொடுத்துதான் அவர்கள் அந்த காலத்திலே 2 பேருமே ஆட்சியில் இருந்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற கலைஞர்கள் சட்டமன்றத்திலே சொல்வாராம், இப்போது அதாவது கம்பெனியில் ஒரு வேலை வாய்ப்புக்கு கொண்டு இருக்கும் இயக்கம் எது என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான். எங்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் பாதிக்கப்படும் போது வந்து நிற்பவர் யார் என்று சொன்னால், இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்த பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அண்ணன் முருகேசன் பார்ப்போம், நம்மளுக்கு நல உதவி கிடைக்கல அவர் செய்து தருவாரு. ஆனா அண்ணன் தேர்தல் நேரத்தில் பார்க்கிறப்ப அண்ணன் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. இதுதான் மக்கள். இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். ஏன்னா இந்த மக்களுக்கு போராடி போராடியே அழுத்து போன ஒரே தலைவர் அன்பு தலைவர் கேப்டன் ஒருவர் தான். ஏன்னா அவர் என்னங்க செய்யல, இந்த இயக்கம் உருவாக்குன்றதுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செப்டம்பர் 14 மதுரை தோப்பூர் திருநகர்ல தலைவர் அவர்கள் மேடையில தான் அறிவிக்கிறாரு. அண்ணனுக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது கட்சியினுடைய பேரை. அந்த 10:01 மணி நேரத்துல தான் தலைமை மேடையில் அறிவிக்கிறாரு. சொன்னாங்க, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இப்படிப்பட்ட தலைவர் இந்த நாடு இழந்தது. இந்த நாடு தான் இழந்தது, நாங்களே. இன்னைக்கு தலைவர் விட்டு சென்ற பணி அண்ணன் சொன்னாரு, அவர் விட்டு சென்ற பணியை நாங்க தொடர்ந்து செய்வோம். நாங்க போடாத கூட்டமா, நாங்க பார்க்காத ஆர்ப்பாட்டமா, நாங்க நடத்தாத பிரச்சனையா சொல்லுங்க. காமராஜர் எப்படி வாழ்ந்தார் இந்த நாட்டுக்கு? காமராஜர் என்ன சொல்லிட்டு போனாரு? ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைங்க, சொத்து சேர்த்து வச்சு பிள்ளைகளை ஊனமாக்காதீங்கன்னு சொன்னாரு. அதன்படி வாழ்ந்தவர் யாருன்னு சொன்னார் எங்களுடைய தலைவர் அன்பு தலைவர் கேப்டன் மட்டும்தான். என் தலைவர் பிள்ளைங்களுக்கு நீங்க சொத்து சேர்த்து வைக்கல. இன்னைக்கு பாருங்க, ஒரு பிள்ளை தமிழ்நாடு பிள்ளை அண்ணன் சொன்ன மாதிரி சுத்தின்னு வருது, பிரபாகரன், விஜய பிரபாகரன். அங்கங்க மக்களை சந்திச்சு இந்த மக்களுக்கு எங்க அப்பா விட்டு சென்ற பணியை நான் செய்வேன், உங்களுக்காக நான் இருக்கிறேன்ட்டு இன்னைக்கு ஊர் ஊரா சுத்தின்னு வர்றாரு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, தலைவருக்காக சினிமா துறையில அவருடைய கலை வாரிசா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேனியில 2வது படப்பிடிப்புல இன்னைக்கு படத்துல நடிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்நியார் இந்த இயக்கத்தை தலைமை கழகத்தில் உட்கார்ந்து தமிழகம் முழுவதும் இருந்து வர மக்களை சந்திச்சு குறைகளை கேட்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்நிய பார்த்து உதவி கேட்கிறாங்க. அன்னைக்கு என்ன செய்தார் தலைவர்? கையில் இறந்தவன் வழங்கினாரு, ஊனமுற்ற வண்டி வழங்கினாரு. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊனமுற்ற வண்டி வழங்கி இன்னும் அடுத்த காலகட்டத்துக்கு வரப்போ அவங்களுக்கு 3 சக்கர வண்டி, மோட்டார் வண்டியை வழங்கினார். இதெல்லாம் இன்னைக்கு மீண்டும் கேட்கிறாங்க அன்னிக்கிட்ட. இன்னைக்கு சொல்லலாம்ல, ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மக்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை இன்றைக்கு நல்லவன் சொல்ற கட்சி தலைவர் இருக்கும் போது என்ன சொல்லுச்சு, அந்நியார் கேப்டன் கொடுக்கறத தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. 1990 தலைவரை திருமணம் பண்ணி அந்நியார் வராங்க. 90க்கு பிறகு எண்ணற்ற திருமணங்கள் தமிழகம் முழுவதும், பல ஆயிரக்கணக்கான திருமணங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட திருமணங்களை நடத்தி தாலியை எடுத்து கொடுத்து திருமணத்திற்கு உண்டான குடும்பத்திற்கு உண்டான சீர்வரிசைகளை கொடுத்து உதவியவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் அந்நியார் அவர்கள்.